லஞ்சுக்கு மட்டன் கிரேவியும் ரசமும் தான் வச்சிருந்தேன். அது என்னவோ தெரியல, வெஜ்ஜை விட நான்வெஜ் சமைக்கும் போது ஒரு சந்தோஷம் வந்துருது. அது இல்லாம சீக்கிரமாவும் சமையல் ஆயிடும். மட்டன் வேக வைக்கும் போதெல்லாம் சூப் எடுத்து கொடுத்துருவேன் ருத்ரனுக்கு. அவன் பெப்பரும் மல்லியும் போட்டு கொடுத்தா சூப்பரா சாப்பிடுவான். மட்டன் கிரேவி ரொம்ப சிம்பிள். ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு சோம்பு, சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, தேங்காய் இது எல்லாத்தையும் வதக்கி அரைச்சிக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு கடாயில வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி இது எல்லாத்தையும் வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறக்காதீங்க. அப்புறமா நம்ம வேக வச்ச மட்டனை அந்த சூப்போடவே ஊத்திடலாம். சைட் பை சைடு அப்படியே ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு கல்லுல இடிச்சுதான் வச்சேன். ரசம் சூப்பராகவே இருந்தது. அந்த மட்டன் சூப்லேயே நல்லா ஒரு 10 நிமிஷம் வெந்துருச்சு. அது கூட நமக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சதையும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். எனக்கு வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்றதுனால நல்லாவே சுண்ட விட்டுட்டேன். கடைசியாக பெப்பரும் கொத்தமல்லி தலையும் போட்டு இறக்கணும்னா மட்டன் கிரேவி ரெடி. லாங் வீடியோ எடுக்கிறதுக்கு இப்போதான் நான் ட்ரையலே பார்த்துட்டு இருக்கேன். லேண்ட்ஸ்கேப்ல வச்சு வீடியோ எடுத்ததா எனக்கு பழக்கமே இல்லை. நார்மலாக ஷார்ட்ஸ்க்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே 45 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும். இன்னும் லாங் வீடியோக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. பட் ஒரு கோல் செட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா அதை எக்ஸிக்யூட் பண்ண தான் போறேன். எப்போன்னு தெரியல. அவ்வளவுதான். லஞ்ச் சூப்பரா சாப்பிட்டு முடிச்சாச்சு.